வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இப்ப ஆடி மாத குறிப்புகள் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னா, ஆடி மாசத்துல பொதுவா ட்ரைனஸும் இருக்கும். அதே சமயத்துல தூசு தும்பெல்லாம் இருந்து நம்மளுக்கு ஸ்கின்ல கொஞ்சம் அது படபடப்பு குறைய ஆரம்பிக்கும். ஃபேஸ்ல சில பேருக்கு இந்த ட்ரைனஸ்னால நிறைய ரஃபா சொரசரம்லாம் இருக்கும். ஈவன் முழங்கால்லாம் பார்த்தா கொஞ்சம் சொரசொரப்பு வரும். இந்த மாதிரியான ஒரு சொரசொரப்பு இல்லாம உங்களுக்கு நல்ல க்ளோவோட முகம் கழுத்து எல்லாம் ஆகணும்னா எப்படி எதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில் மூணும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. தனித்தனியா ஒரு கப்பில் கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த தனித்தனியா வச்சு 1 வீக்குக்கு ஒரு தடவை இந்த ஆயில் எல்லாமே ஈக்குவலா எடுத்துட்டு உள்ளங்கால்லேருந்து முகம் வரைக்கும் போட்டு அப்ளை பண்ணி, மசாஜ் எல்லாம் பண்ணவே வேண்டாம். ஜஸ்ட் அப்ளை, ஒரு ஃபெதர் டச்ல நீங்க அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. திஸ் இஸ் அ வீக்லி ஒர்க் ஃபார் யூ. ஆனா டெய்லியில நீங்க என்ன செய்யணும்னா, இதே 3 எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரைட் ஃப்ரம் நெக் இந்த ஜா வரைக்கும் அப்படியே ரைஸ் பண்ணி போகட்டும். அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டியதுன்னா, இந்த ஆயில நிறைய கையில எடுத்து உதடுகளுக்கு மேல நிறைய பூசணும். உதட்டை சுத்தி நிறைய பூசணும். அதுக்கு நெக்ஸ்ட் நீங்க ஏதை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, மூக்குல தான் இந்த சொரசொரப்பு நிறைய தெரியும். சோ மூக்குல மேலேந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் நல்ல ஒரு ஸ்லைட்டா மசாஜ் மாதிரி இந்த ஆயில வச்சு நீங்க 2 ஃபிங்கர்ஸோட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, கண்ணை சுத்தி நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. ஐ லாஷஸ், ஐ லிட்ஸ் இதுல நல்லா தடவிக்கோங்க, நீவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியா இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபைனலி ஹோல் ஃபேஸுமா நல்லா முழுக்க தடவி ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு யூ ஜஸ்ட் வாஷ் யுவர் ஃபேஸ் வித் வார்ம் வாட்டர். உங்களுக்கு என்னன்னா, ஃபேஸ்ல எந்த ஒரு சொரசொரப்பு, டேனு அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே இல்லாத, இது ஆடி மாசமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்க முகம் நல்ல பளபளப்போடையும் நல்ல கிளியராகவும் ஒரு கிளாரிட்டியும் இருக்கும். என்ன நேயர்களே, நீங்க இதெல்லாம் குறிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.